மெட்ராஸ். இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பா ரஞ்சித் சார் இந்த படத்தில் ஒரு அழகான விஷயத்தை கன்வே பண்ணிருப்பாரு. இந்த படத்தில் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் இறந்துருவாரு. அவர் ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. தன்னோட நண்பன் செத்த துக்கம் தாளாமல் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தன் நண்பனை கொண்டவனை பழி வாங்கணும், அவனுங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஹீரோ இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு கட்டத்துக்கு ஒரு ஹீரோனுக்கு தெரிய வரும். அப்போ ஹீரோயினும் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கிறப்போ ஹீரோ தன்னோட கோவத்தை வெளிப்படுத்துவார். என் ஃப்ரெண்டை கொண்டவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனையும் அதேமாதிரி கொள்ளுவாங்கிறப்போ ஹீரோனுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அவங்க டக்குன்னு எழுந்து நீ என்னை பற்றிலாம் யோசிச்சிருந்தா இப்படி பேசியிருப்பியா அப்படிங்கிற மாதிரி வரப்போ அப்போ வந்து ஹீரோனி கேட்பாங்க உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்லை அன்பு ரொம்ப பிடிக்குமாங்கிறப்போ ஹீரோ வந்து அன்புன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் ஹீரோனி ரியலைஸே பண்ணுவாங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்கிற நிலைமை இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரே கோவம், என் ஃப்ரெண்டை கொண்டுட்டான் அவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறேன், அது உனக்கு தப்பாக இருக்குது, செத்து போனோட கம்பேர் பண்ணி உனக்கு அவனை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்குறேங்கிறப்போ அவர் ஒரு கோவத்தை வெளிப்படுத்துவார். ஒரு ஆடியன்ஸாக நமக்குமே ஆமாம் அவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டான்ல அவனை கொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணும். ஒரு சீனில் வந்து ஹீரோட அம்மா வந்து சொல்லுவாங்க அவள் போயிட்டாடா அவள் திருப்பி வரமாட்டா அவள் உன்னோட பெரிய கோவக்காரி அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ரியலைஸ் பண்ணுவார் ஒருவேளை நம்ம மேலே தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிற யோசிக்கிறப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ரோட்டில் போய் நிற்பாங்க. ஆனால் ஹீரோயினி வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. இது ரெகுலராக தொடரும். ஹீரோயினி வேலையை விட்டு வர டைம் வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறது, சாரி கேட்குறது இதெல்லாம் போயிட்டு இருக்கும். பட் ஹீரோயினி கண்டுக்காமல் போயிடுவாங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க உனக்கு என் பின்னாடி சுற்றி தான் வேலையா, இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹீரோ வேலைக்கு போக ஆரம்பிப்பார். அதாவது தான் நண்பன் செத்த அப்போலேருந்து இவங்க கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ வேலைக்கே போயிருக்க மாட்டார். கிட்டத்தட்ட வேலைக்கு போகிறதே மறந்துருப்பார். ஏன்னா அவர் அந்த கஷ்டத்தில் இருந்தனால. ஸோ அடுத்த நாள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிப்பார். அவர் அந்த வேலைக்கு போன பிஸியில் என்ன பண்ணுவார், 1 or 2 days வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களை பார்க்கறதுக்கோ வந்திருக்க மாட்டார். ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரப்போ ஹீரோயின் கேட்பாங்க நேற்று எதுக்கு நீ என்னை பார்க்க வரல, உனக்கு என்னோட முக்கியமான வேலை நிறைய இருக்குல்ல இப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அப்போது ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போது அந்த காளிங்கிற கேரக்டர் எதையோ ஒன்று ரியலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இத்தனை நாள் இதை மறந்துட்டோமே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோமே, இந்த நம்மளை சுற்றி இருக்க இந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு ஒரு விஷயம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட திருப்பி வந்து ஜாலியாக பேசி பழகிற மாதிரியும், அவர் நண்பனோட பையனை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிற மாதிரியும், அந்த பையன் கூட விளையாடுற மாதிரியும் இப்படி மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேச்சப் ஆகி அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் முதற்கொண்டாயிடும். ஸோ இப்படி போகும். இதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள கதை நமக்கு வேணாம், நமக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் கான்செப்ட். ஸோ இதில் இவங்க என்ன அழகாக கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க, ஃபீல் பண்ணுங்க, அழுவுங்க, உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுன்னு தோணுதோ அதை மனசை விட்டு பண்ணுங்க. ஒரு சின்ன லாஜிக், இதுதான் உண்மை. நம்ம மட்டும் என்ன இங்கே பர்மனெண்டாக இருக்க போகிறோம் கிடையாது. என்ன அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போக போகிறோம். இதுதான் உண்மையும் கூட. எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க நானும் கூட போயிடுறேன்னு சொல்கிறதோ இல்லை எனக்கு பிடிச்சவங்கள நான் நினச்சி என் கூட இருக்கவங்களை கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் இல்லைன்னு தோணுது. கஷ்டம் தான், ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் வேதனைப்பட்டு அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ நீங்கள் சில மாதங்கள் கழிச்சு இப்படி தான் இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. உங்களோட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிருக்கும்னு சொல்கிறத விட மறத்து போயிருக்கும். அது என்ன மறத்து போயிருக்கும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுற அந்த முதல் நாள் இருக்க எஃபெக்ட் உங்களுக்கு 2வது நாள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும், 3வது நாள் இருக்கும், 30வது நாள் இருக்கும், 6 மாதம் கழிச்சு இருக்கும், 1 வருஷம் கழிச்சு இருக்கும், 2 வருஷம் கழிச்சு, அப்பப்போ 3 வருஷம் கழிச்சு யோசிக்கிறப்போ மட்டும். ஸோ இன்றைக்கி இருக்க அந்த எஃபெக்ட் உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு இல்லைனா அப்போ அவங்க மேலே வச்சுருந்த பாசம் அன்பு எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி நம்மளோட வயிற்றுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோமோ அதேமாரி நம்ம மைண்டும் மூளையும் நம்மளை என்ன பண்ணணும்னா, நீ கஷ்டப்படணும், உன் உடம்புல தெம்பு இருக்கக்கூடாது, உன் மனசில் தைரியம் இருக்கக்கூடாது, உன்னால் எழுந்து நடக்க முடியாது, நீ படுத்தே தான் இருக்கணும் இப்படிங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு போக போக அந்த மூளைக்கும் மனசுக்கும் இது ஒரு டெய்லி ரொட்டீன் மாரி ஆகிடும். அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நீ டெய்லியும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது டெய்லி ரொட்டீன் மாரி ஆனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப மோசமாக ஃபீல் கொடுத்த அந்த விஷயம் ஒரு நார்மலான ஃபீலாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மறத்து போகிறது. அதாவது காயப்பட்ட இடத்துல இப்போ தடயம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அந்த தடயத்தை யோசிச்சு பார்க்குறப்போ காயத்தோட வலியும் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இத்தனை வருடங்களோ இல்லை இத்தனை மாதங்களோ கழிச்சு நம்ம அந்த காயத்தை விட்டுட்டு அந்த தடயத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு அந்த காயத்தோட வலி ஞாபகம் வரணும்னா அப்போ நமக்கு வரும். அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருந்த நம்ம அமைதியாக யோசிக்க ஆரம்பிப்போம். அமைதியாக யோசிச்சுட்டு இருந்த நம்ம யார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது யோசிப்போம். யார் கூட பேசிகிட்டு இருந்த நம்ம சிரிச்சிட்டு இருக்கும்போது யோசிப்போம். சிரிச்சுக்கிட்டே யோசித்த நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினால யோசிப்போம். ஸோ எப்படி பார்த்தாலுமே
இன்றைக்கி இருக்கிற நீங்கள் இதே கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் மாதங்களோ கொஞ்சம் வருடங்களோ கழித்து பார்ப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சீன், இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த காட்சிலாம் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினையும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அஸ் ஆடியன்ஸாக எனக்குமே அந்த செகண்டில் என்ன நல்லதுக்கு, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனை வேணான்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டு இப்போ நல்லதுக்கு தான் கதை விட்றியா இப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனையை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சால்வ் பண்ணவே முடியாது. இன்னொரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது 2 பிரச்சனையும் கையில் கொடுக்குறோம். ஒன்று சால்வே பண்ண முடியாது, இன்னொன்று சால்வ் பண்ண முடியுங்கிறப்போ நம்ம எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவனை திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனால் இவ என்னை விட்டு போகிறா, ஆனால் இவளை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும், நான் ஏதாவது முயற்சி பண்ண முடியுங்கிறப்போ நம்ம அந்த தீர்வு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே தான் போவோம். ஸோ அது அந்த ஃபீமேல் கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் எப்போ அவர் ஃப்ரெண்டு பேரை சொல்கிறாரோ அப்போவே ஹீரோனுக்கு புரிஞ்சிடும், இவன் யார் சொன்னாலும் யாருக்காகவும் அவன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க ரெடியால், அவன் ஃப்ரெண்டுக்காக என்ன தப்பான விஷயம் வேணால் பண்ணிவிட்டு அவன் சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கான்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போனா நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என் ஃப்ரெண்டு போயிட்டான், ஆனால் அவனை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனால் போகிற வேலை என்னால் திருப்பி நிறுத்த முடியுங்கிறப்போ ஹீரோ கொஞ்சமாக அவர் ஃப்ரெண்டு செத்த அந்த துக்கம்லாம் மனசுக்குள்ளே இருந்தாலுமே அவங்க அந்த ஹீரோயினியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு அழகாக தெரியும். நீ வேலைக்கு போலியான்னு கேட்குறது, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட திருப்பி பேசுகிறது, அதுக்கப்புறம் இருக்கிற சுற்றி இருக்கிற அப்பா அம்மா அவங்களோட காதலி நண்பர்கள் அப்படி போகிறப்போ அவர் எந்த ஒரு டார்க்கான இடத்துலேருந்து எப்படி ஒரு அழகான இடத்துக்கு மாறுறாருங்கிறத ரஞ்சித் சார் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப அழகாக கன்வே பண்ணிருப்பாங்க. நான் பார்த்த ஒரு சில படங்களில் இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த ஃபீமேல் கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உண்மையும் கூட. நம்மளும் இங்கே ஒன்றும் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு பின்னாடி போக போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை நாளைக்கே கூட தீர்ந்து போகலாம், இன்னும் 4 மாதம் கழிச்சு தீர்ந்து போகலாம், ஆனால் என்றைக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஹோப்போட உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிரச்சனைக்காக எந்த ஒரு தப்பான விஷயமும் போயிடாதீங்க அப்படிங்கிறதா உண்மை. அதேமாதிரி இந்த படத்தில் இதை தான் கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு என் புரிதல், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொன்னேன். இல்லை ஒருவேளை அது அப்படி கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை நான் சொன்னது தப்புங்கிற பட்சத்தில் அதை கண்டிப்பாக சரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யாரும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது கரெக்டாக தப்பாக அதை ஏற்றுக்கலாமா கூடாதாங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.